வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்க பாக்குறது இல்ல கேக்குறது அறிவி டேல்ஸ். என்னோட சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஸ்டோரிஸ் நீங்க கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு நான் பேச போறது லைஃப் டைம் செட்டில்மெண்ட் எபிசோட் நம்பர் 2. டேய் அண்ணா, என்ன நைக்கி ஷூவா? சூப்பரா இருக்குடா. இந்தா ஸ்வீட் எடுத்துக்கோ. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டீங்கன்னு ஸ்வீட் தரீங்க? ஐ அப்ளைட் ஃபார் மை யூபிஎஸ்சி அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லி. அதுக்கு தான் இந்த ஸ்வீட். இது என்னடா புது ட்ரெண்டா இருக்கு? அப்ளிகேஷன் போடுறதுக்கலாமா ஸ்வீட் தருவாங்க? செலக்ட் ஆனாதான் ஸ்வீட் தருவாங்க. எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குதான். இதெல்லாமா இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க? பகல் கனவு பலிக்காது மகாராணி. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசாத. Soon I'll be a government officer and you should salute me. மகாராணி எதுக்காக கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கலாமா? என்னடா இப்ப புரியலையா? ஒன்ஸ் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும், லைஃப் லாங் கவலையே இல்ல. மந்த்லி கரெக்டா சேலரி வந்துடும். கவர்மெண்ட் ஆல்வேஸ் கன்ஃபார்ம் அண்ட் 5 years ஒன்ஸ் ப்ரமோஷன் கன்ஃபார்மா கிடைக்கும். இதை விட வேற என்ன வேணும்ன்ற நீங்க? கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் சர்வீஸ் பண்றதுக்காக போய் இப்ப பணம் சம்பாதிக்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. என்னடா இப்படி பேசுற? நான் சொல்லல மகாராணி, நீங்க தான் சொன்னீங்க மந்த்லி கரெக்டா சேலரி வரும்னு. டேய் இங்க பாருடா, குஜராத்ல யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதான்ட்டு. நீ அவங்களை கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணல, யதார்த்தத்தை பேசுறேன். என்ன கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காதுன்றதா? எஸ், ஒவ்வொரு தடவையும் யூபிஎஸ்சிக்கு 1.1 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்றாங்க. ஆனா அதுல வெறும் 0.1% தான் செலக்ட் ஆகுறாங்க. பேலன்ஸே இல்லாம ஃபெயில் ஆகுறாங்க. இப்படி கஷ்டப்பட்டு நமக்கு வேலை கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறதுக்கு நம்ம ஸ்கில் என்னன்னு அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல ஒரு ஜாப் தேடலாம்ல. அப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்றது தப்புன்றியா? தப்புன்னு சொல்லல. நல்ல பேஷனோட இருந்து கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணி அச்சீவ் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா சில பேர் ஊருக்காக, வீட்டுல சொல்றாங்கன்றதுக்காக, ஏன் உன்ன மாதிரி கரெக்டா மந்த்லி சேலரி வந்துரும்ன்றதுக்காக எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. என்னமோ சொல்ற. Keep your mind broad. Just don't settle in your comfort zone. Choose exciting careers rather than a fixed one. அப்போ ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் தாவிட்டே இருக்க சொல்றியா? அப்படி இல்லடா. You have thousands of opportunities rather than a government job. Thousands of opportunities தான் இருக்கு. பட் அப்போ நிறைய பேர் வேலை இல்லாம தானே கஷ்டப்படுறாங்க. உன்னோட ஸ்கில்ல வளர்த்துக்கோ. then become a domain expert on that field. கண்டிப்பா அதுக்கான ஜாப் கிடைக்கும். ஏன் சொல்றேன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஏ ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. ஹியூமன்ஸை விட ஏ does all the work very fast and fine man. பேட்மேன் ஸ்டைல்ல ஒன்னு சொல்ற, கேக்குறியா? Instead of asking how can I get that job, start asking what unique value can I bring to the table. And one more piece of advice, my lady, be fearful when others are greedy and greedy when others are fearful. பாருடா, thanks for the compliment. இது ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்ட். If we work hard, universe will help us. அப்போ என்னோட கோச்சிங் நான் சேர்த்து வச்சிருந்த காசை வேற யூஸ்ஃபுல்லா ஒரு கோர்ஸ் படிக்க போறேன். அதுக்கு காசு இருக்கணுமே. ஏன்? அது அந்த காசுல தான் இந்த புது நைக்கி ஷூ வாங்கினேன். நல்லா இருக்குல்ல? டேய் ராஸ்கல் உன்ன. ஓகே மக்களே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க and subscribe to அறிவி டைல்ஸ். See you on the next video guys.